தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிறது, இந்த வாரம் இது திரைக்கு இல்லைங்க, உங்க வீட்டு திரைக்கு, அதாவது ஓடிடி தளத்துல வெளிவந்திருக்கிற ஒரு வெப் சீரிஸோட விமர்சனம். 8 எபிசோட்ஸ், சுழல் 2. ஏற்கனவே சுழலும் வெப் சீரிஸா வந்தது, 8 எபிசோட், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அதனுடைய தொடர்ச்சியா சுழல் 2 பார்ட் வந்திருக்குது. அதாவது சுழல் 2 பார்ட் 2வா வந்திருக்குது. இதுல 8 எபிசோட்ஸ், ஒன்னொன்னு ஒரு 30 நிமிஷத்துல இருந்து 35 நிமிஷங்களுக்குள்ளார இருக்கலாம். இந்த வெப் சீரிஸ்ல முதல் சுழலுக்குள்ள தொடர்ச்சி அப்படியே இதுவாகுது. முதல் சுழல்ல ஐஸ்வர்யா ஒருத்தரை சுட்டாங்கன்னு சிறைக்கு செல்ல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கதிர், அத ஐஸ்வர்யா சுட்டதுனால சஸ்பெண்ட் ஆகியிருக்கிற போலீஸ்காரர் கதிர் எப்படி உதவுறாரு, சிறைக்கோட்டைக்கு செல்ற, அது பெண்கள் சிறைக்கு சென்று இருக்கிற ஐஸ்வர்யா கதிருக்கு உதவுறாரா, கதிர் ஐஸ்வர்யாவுக்கு உதவுறாரா? அது இல்லாமல் இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு வாதாடுற லால், நிறைய படங்கள்ல வில்லனா கேரக்டர் ஆர்டிஸ்டா பார்த்துருப்பீங்க. இவர் இயக்குனரும் கூட இல்லைங்களா, மலையாளத்துல பெரிய இயக்குனர், தமிழ்லையும் படங்கள் இயக்கியிருக்கிறாரு. இவர் ஒரு வக்கீலா செல்லப்பாங்கிற கேரக்டர்ல ஓப்பனிங் சீனே அவருடைய காட்டேஜில் இறந்து போய் கிடக்கிறாரு. ஊர்ல திருவிழாவுக்கு கோலாகலமா இருக்குது. அதுவும் பல ஊர்கள்ல இருந்து அந்த ஊர் திருவிழாவுக்கு வராங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த திருவிழா நம்ம ஊர்ல குலசை முத்தாரம்மன் கோயில்ல தான் நடக்கும். திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில், திருச்செந்தூர் பகுதியில். ஆனால் இந்த படத்தில் வேற எங்கேயோ நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த திருவிழாவுக்கு ஆட்கள்லாம் வர்ற மாதிரியும், அந்த டயத்தில் இந்த டெத்து திருவிழாவை நிறுத்த முடியாது, தொடர்ந்து கண்டினியூ பண்ணணுங்கிறதுனால இந்த டெத்தை அமைதியாக கடற்கரையோரம் புதைச்சிட்டு இதை செஞ்சது யாரு என்னன்னு துப்பறி இறங்குறாப்புல கதிர். ஆனா அந்த ஏரியா ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் நம்ம பருத்தி வீரன் சித்தாப்பு சரவணன், அவருக்கு ஏன் உயர் அதிகாரிகள் இந்த கேஸை விசாரிக்க கொடுக்காம இவருக்கு உறுதுணையா இருக்கிற வாய்ப்பை கொடுத்து கெத்தப்பா திரியிற சரவணனை கொஞ்சம் பொத்தப்பான அடக்கி வைக்க முயல்றாங்க. ஏன், எதுக்கு? கதிர் சரவணனுக்கும் சேர்த்து துப்பறிஞ்சு உண்மை குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தினாரா, இல்ல தானே தண்டிச்சாரா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், பெண்கள் சிறைக்கு போற ஐஸ்வர்யா இந்த லாலை கொன்னுட்டதா அந்த லால் வீட்டிலேயே இருந்த ஒரு பெண், 96ல நடிச்ச அந்த இளம் வயது திரிஷா, கூடவே இன்னும் 7 ஸ்டேஷன்கள்ல சரணடைஞ்ச இன்னும் 7 பெண்கள், மொத்தம் 8 பெண்கள், 8 அம்பிகைகள் மாதிரி 8 பெண்கள். அவங்களுக்கு எந்த மாதிரி சிறையில ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு ஐஸ்வர்யா ராஜேஷ்? ஏன் கொடுக்குறாரு? கதிர் ஐஸ்வர்யா ராஜேஷ் என்ன சொல்லியிருக்கிறாரு? இப்படி வித்தியாசமா விறுவிறுப்பா போகுதுங்க. இது எல்லாமே கிளைமாக்ஸ்ல 8வது எபிசோட்ல வேற லெவல்ல. ஒரு பக்கம் அந்த தசரா திருவிழா, முத்தாராமன் கோயில் திருவிழா ஒரு பக்கம், அதுல அசுரரை வதம் பண்ற முருகப்பெருமான் இல்லையா, இந்த பக்கம் சூரரை வதம் பண்றாரு. இந்த பக்கம் அசுர அரக்கியா இருக்கிற ஒரு பெண்மணிய இந்த 8 பெண்களும் வதம் பண்ண போறாங்க. ஏன் வதம் பண்ண போறாங்க, எதுக்கு? இன்னொரு பக்கம் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிடுற, கொலை குற்றவாளியை லால கொண்டவனை கண்டுபிடிச்சிடுற கதிர் அவனை நோக்கி கடல்ல எப்படி பிரயாணிக்கிறாரு அப்படிங்கிற காட்சியெல்லாம் வித்தியாசமா விறுவிறுப்பா ஷூட் செய்யப்பட்டிருக்கு. எல்லாமே வேற லெவல்ல இருக்குது. அந்த படம் மொத்தமும் ஒரு வித்தியாசமான படம். இதுல கதிர் சக்கரைங்கிற கேரக்டர்ல நிறைய இடங்கள்ல இனிச்சாலும் சில இடங்கள்ல சோகமாவே மூஞ்ச வச்சுட்டு இருக்கிறல, ஒருவேளை லால் அவர் அப்பா மாதிரி வளர்த்தவர் இறந்ததுனால அப்படி இருக்கிறாரோ என்னரோ, அந்த மாதிரி சீன்ஸ்ல மட்டும் கொஞ்சம் கசக்குறாரு. ஐஸ்வர்யா ராஜேஷ் நந்தினி அப்படிங்கிற கேரக்டர்ல சோகமயமா உள்ள போய் புரட்சி பண்ணா அங்க ஆக்ஷன்ல இறங்குறாங்க. லால் செல்லப்பாங்கிற கேரக்டர்ல கொஞ்ச நேரமே வந்தாலும் நீண்ட நேரம் நம்ம மனதை விட்டு இறங்கல. ஏன்னா ஒரு நெத்தி பொட்டுல துப்பாக்கி அப்படி சுடப்பட்டிருக்குது. சரவணன், நம்ம சித்தாப்பு சரவணன், பருத்திவரன் சித்தப்பு மூர்த்திங்கிற கேரக்டர்ல அவருடைய கீர்த்தி படத்துல பெருசா இருக்குது. அது நல்ல விதமா இருக்கா கெட்ட விதமா இருக்கான்னு நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இதுல கயல் சந்திரன் ரவிங்கிற கேரக்டர்ல, அப்புறம் ஓஏகே தேவர், அவர் ஓஏகே சுந்தர், ஓஏகே தேவருடைய மகன், அதே மாதிரி
கௌரி கிஷன் அவர் தான் 96ல நடிச்சவங்க. அவங்க சம்யுக்தா விஸ்வநாதன், மோனிஷா பிளவுசி, ஸ்ரீஷா, அபிராமி போஸ், நிகிலா சங்கர், ரினி, கலைவாணி பாஸ்கர், சாந்தினி தமிழரசன், அஸ்வினி நம்பியார்னு நிறைய பேர் படத்துல இருக்கிறாங்க. இன்னும் நான் சொல்லாத ஆர்டிஸ்டுகள் நிறைய பேரும் இருக்கிறாங்க படத்துல. இவங்க எல்லோருமே சிறப்பா நடிச்சிருக்கிறாங்க. அதுலலாம் குறையே இல்லை. ஆனா இந்த வெப் சீரிஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது. சுழல் பார்ட் 1 அளவுக்கு பார்ட் 2 இல்லை. ஆனா அது முதல் ஒரு 4 பார்ட் தான். லாஸ்ட் 4 பார்ட் அந்த விறுவிறுப்பை கொடுத்துருது. அந்த விதத்துல உண்மையாவே இந்த வெப் சீரிஸை இயக்குன பிரம்மா, சர்ஜன் KM இருவரையும் பாராட்டலாம். அதை விட அவங்களுக்கு பின்னணியில எழுதி இந்த வெப் சீரிஸை உருவாக்கிய புஷ்கர் காயத்ரி இருவரையும் பாராட்டணும். பிரமாதமான ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்குது. என்ன ஒன்று கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அது மட்டும்தான். சாம் சிஎஸோட மியூசிக் இதில் வந்து அவ்வளோ பாந்தமாக பொருத்தமாக இருக்குது. அவரையும் பாராட்டலாம். ஆபிரகாம் ஜோசப் அவருடைய ஒளிப்பதிவும் அந்த நம்ம திருநெல்வேலி, திருச்செந்தூர், தூத்துக்குடி கடல் பகுதிகளை அவ்வளோ ரம்மியமாக அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்கு. சிறை காட்சிகள்லாம் விருதுநகர் பகுதி வேற லெவலில் எடுத்திருக்கிறாங்க. பெண்களை எப்படி காமலீலைகளுக்கும் கொடூரங்களுக்கும் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத சொன்ன விதம் இந்த படத்துல வேற லெவல்ல இருக்குது. இந்த படத்தை ரிச்சர்ட் கெவின் அவர் தான் எடிட் பண்ணியிருக்காரு. உண்மையா ஃபண்டாஸ்டிக் ஜாப் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்திருக்கலாம். இந்த படத்துக்கு சண்டை பயிற்சி தினேஷ் சுப்ராயன், திலீப் சுப்ராயன், மிராக்கிள் மைக்கேல் உண்மையாவே வேற லெவல்ல பண்ணியிருக்கீங்க. ஆமா, அருமையா இருக்குது. சரவணன் ஃபைட் பண்றது கூட ஏத்துக்க முடியுது, அந்த அளவுக்கு இருக்குது. சரவணன் ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் புஷ்டியா என்ன மாதிரி ஆயிட்டாரு. ஆனா ஒரு முகம் அந்த தேஜஸ்வோட இருக்குது. உண்மையா அருமையா பண்ணியிருக்கிறாரு. கதிர் இளம் துருதுருப்பா அருமையா பண்ணியிருக்கிறாரு. அது மாதிரி சுபஸ்ரீ, கார்த்திக், விஜய் அவங்களுடைய ஆடை வடிவமைப்பு, உடை அலங்காரம்லாம் யாருக்கு என்ன தேவை. அதே மாதிரி இந்த தசரா திருவிழாவில் அவ்வளோ பிரமாதமான அந்த மேக்கப்லாம் இருக்கு பாருங்க, அதையும் பாராட்டணும். அது மாதிரி இந்த படத்தை வந்து இந்த வெப் சீரிஸை வந்து லால் வாட்சர் ஃபிலிம்ஸ் அவங்களும் அமேசான் பிரைம் வீடியோ ஒரிஜினலும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. மிகுந்த பொருட்செல்வங்க புஷ்கர் காவத்திரி மேற்பார்வையில் அவங்களோட எழுத்து மற்றும் உருவாக்கத்துல இது வேற லெவல்ல இருக்குது. என்ன ஒண்ணு, சுழல் 1 அளவுக்கு சுறுசுறு விறுவிறுன்னு இல்லை, அவ்வளவுதான். அது ஒரு 2-3 எபிசோடு தான். அதுக்கப்புறம் பிச்சு படல் எடுக்குது சுழல் 2. உண்மையாவே தி வர்டக்ஸ் உண்மையா வேற லெவலுங்க. ஆமா, சுழல் 2 தி வர்டக்ஸ் சுத்தி சுழண்டு அடிச்சிருக்குது எல்லா பக்கமும். அந்த விதத்துல இந்த வெப் சீரிஸுக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில 10க்கு 7.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.